ஃபூட்டிங் காங்கிரீட் போடுறீங்கன்னா நான் சொல்கிற விஷயங்களை கவனிக்காமல் உங்கள் சைட்டில் விட்டுறாதீங்க. ஃபூட்டிங் காங்கிரீட் ஒன்று ஆர்எம்சியில் போடுவோம், இன்னொன்று நார்மல் மிக்ஸில் போடுவோம். இப்போ நம்ம சைட்டில் ஆர்எம்சி போடுறோம். ஆர்எம்சி போடும்போது கட்டாயம் பேட்ச் ரிப்போர்ட் வாங்குங்க. அதில் என்ன ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணியிருக்காங்கிறத நீங்கள் பார்க்கலாம். நார்மல் மிக்ஸில் போடும்போது நம்ம M20 ரேஷியோவில் தான் போடுறோமாங்கிறத கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். நார்மல் மிக்ஸில் போடும்போது ஃபுல் லோட் மிஷினுக்கு ஒரு மூட்டை சிமெண்ட்க்கு 6 பாண்டு மணல் 8 பாண்டு ஜல்லி கலக்கலாம். உங்கள் சைட்டில் ஆர்எம்சியில் தான் போடுறீங்கன்னா காங்கிரீட் போடும்போது அந்த மண் சரிஞ்சு குழிக்குள்ளே விழுவாமல் பார்த்துக்கோங்க. ஒருவேளை விழுந்தாலும் அதை உடனே எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஃபூட்டிங்குடைய டெப்த்து, அந்த காங்கிரீட் டெப்த்தை ஒரு பிட்ராடு மாதிரி வச்சு டாப்பில் நம்ம டைப் பண்ணிடணும். வெறும் கட்டுக்கம்பி வச்சு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காங்கிரீட் போடும்போது அந்த கட்டுக்கம்பி அறுந்து அளவு உங்களுக்கு மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நார்மல் காங்கிரீட் போடும்போது இது பெரிய பிரச்சனை இருக்காது. ஆனால் ரெடிமிக்ஸில் போடும்போது காங்கிரீட்டோட அளவு கரெக்டாக தான் நம்ம எடுத்திருப்போம். அப்போது காங்கிரீட் நமக்கு பத்தாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கரெக்டாக மெஷர்மெண்ட் வச்சு பிளான் பண்ணி ரெடிமிக்ஸில் நம்ம போடுறதுக்கு முயற்சி பண்ணணும். ஃபைனலாக நல்லா காம்பேக்ட் காங்கிரீட்டை பண்ணிவிட்டு மேலே நல்லா டேம்ப் பண்ணிடணும். ஜல்லி தெரியாத மாதிரி காங்கிரீட்டை ஸ்மூத்தாக ஃபினிஷ் பண்ணிடணும். இதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபூட்டிங் காங்கிரீட் ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்கும். இந்த மாதிரியான சிவில் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.